உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 39வது வார்த்தையில் இப்படி காணுகிறோம். நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உபாகமம் 32வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே கூறப்பட்டிருக்கிறது, மோசே தேவனை குறித்து பாடின பாட்டு தான் இது. ஆண்டருடைய வல்லமையை குறித்து, கர்த்தருடைய செய்கைகளை குறித்து பாடின பாட்டு. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாமோ கொல்லுகிறார்கள், வாழ வைக்க துடிக்கிறார்கள். கொஞ்சம் நோய் வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தினர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிலர் கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள். அப்போது இப்படி ஒரு மனுஷன் மேல் எரிச்சல் அடைந்தும் பாசம் கொண்டும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், இதோ உயிர்ப்பிக்கிறவரும் நான் தான், ஜீவனை கொடுக்கிறவரும் நான் தான். ஆனால் அவர்களுக்கு காயத்தை உண்டு பண்ணுகிறவன் நான், காயத்தை ஆற்றுகிறவனும் நான் என்று, என்னை போல வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஆற்றவும் தேற்றவும் நமக்கு வேண்டியவளை செய்தர இன்றைக்கு ஜீவனுள்ள ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அவருடைய கரங்களில் ஒன்றுக்கும் குறைவில்லை என்று இந்த வசனத்தில் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வானங்கள் இன்றைக்கு தண்ணியை பொழிய வேண்டுமானாலும், சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானாலும், நம்முடைய அவசியங்கள் நிறைவேற வேண்டுமானாலும் தேவனை கொண்டு தான் കഴിயும். அந்த தெய்வத்தை நாம் நம்முடைய தெய்வமாக கொண்டு நாம் ஆராதிக்கும் பொழுது பல நேரங்களிலும் நம்முடைய இன்னல்கள் நாம் மாறி போகிறதை நம்மால் உணர முடியும். ஒரு மருத்துவர்களால் செய்ய முடியாதது தேவன் செய்கிறார். ஒரு பிள்ளை ஒரு தாயின் கருவிலே உருவாக்கப்பட வேண்டுமானாலும் அது தேவன் தான் தர வேண்டும். அப்போது தேவனில் நாம் முழுமையாக நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே விசுவசித்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நமக்கு உணர முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவன், அவன் உயிர்ப்பிக்கிறவரும் ஜீவனை கொடுக்கிறவரும் காயத்தை உண்டாக்குறவரும் காயத்தை கட்டுகிறவரும் நான் என்று சொல்லுகிறார். அந்த தெய்வத்தை நாம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்க நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஆமென்.